ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட டைட்டில் ஜங்கிள் ஜீனியஸ். லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. பலமா காட்டோட ராஜா அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணுது. அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் வரதுனால நம்மளும் நம்மளோட விலங்குகளை என்டர்டெயின் பண்றதுக்காக நிறைய போட்டிகள் வைக்கிறோம். அந்த மாதிரி போட்டிகளில் வின் பண்றவங்களுக்கு நம்ம ப்ரைஸஸ்லாம் கொடுக்க போறோம். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் போட்டிகளை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா அவங்க கிட்ட சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் அமைச்சர்கள் கேட்டுட்டு வெளியில வந்து அனிமல்ஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன்ஸை முன்னிட்டு நிறைய போட்டிகள் நடத்த போறோம். யாரெல்லாம் போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் வந்து பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லா அனிமல்ஸும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேர் கொடுக்குறாங்க. போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு அமைச்சர் வந்து சொல்றாங்க. இந்த போட்டியோட தலைப்பு ஜங்கிள் ஜீனியஸ். உங்களில் யாரு அதி புத்திசாலின்னு நாங்க 3 விதமான போட்டி வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. யானை யோசிக்குது, ஜங்கிள் ஜீனியஸ் தானே, இவங்க எல்லாருமே பலசாலி தான், ஆனா இது புத்திசாலிக்குரிய போட்டி தான், ஸோ நம்ம தைரியமா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யானை ஓகே நானும் வரேன், இவங்க கூட நம்மளும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணிடுச்சு. எல்லா அனிமல்ஸும் போட்டிக்கு ரெடியா நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை நம்ம கொஞ்சம் ஃபன்னியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டு எல்லா விலங்குகள் கையிலையும் ஒரு பஞ்சு மிட்டாய், பெரிய பஞ்சு மிட்டாயை கொடுக்குறாங்க. அப்போது இது யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லார் கையிலையும் கொடுக்கப்பட்ட பஞ்சு மிட்டாயை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யானை அப்படியே யோசிக்குது, என்னடா இது இவ்வளோ பெரிய பஞ்சு மிட்டாயா இருக்கே, என்ன பண்ணுச்சு யானை யோசிச்சுட்டு அப்படியே பஞ்சு முட்டைய அமுக்கினா சின்னதாயிடும், அப்புறம் நம்ம டப்புன்னு ஒரே வாயில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச யானை என்ன பண்ணுச்சுன்னா பஞ்சு மிட்டாயை எடுத்து ஒரு அமுக்கு தான் அமுக்குச்சு, ஸ்வங்கின்னு குட்டியாயிடுச்சு. அப்போ டப்புன்னு வாயில போட்டு அதுவே ஃபர்ஸ்ட் ரவுண்டையும் வின் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் வர போட்டி எல்லாருமே சீரியஸா விளையாடணும் அப்படின்னு அமைச்சர் சொல்லி 2வது ரவுண்டோட ரூல்ஸை சொல்றாங்க. அமைச்சர் தூரமா ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்துல ஒரு பழுத்த பழம் தொங்குது, அதை யாரு போய் எடுத்துட்டு வரீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இது கேட்டதும் எல்லா அனிமல்ஸும் அந்த மரத்தை நோக்கி நடந்து போறாங்க, பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. மரம் கிட்ட போன உடனே பார்த்தா மரத்துக்கு அடியில புகை வருது, மரத்தை சுத்தி புகை, ஃபுல்லா புகை. என்னடா இது மரத்துக்கு அடியில இருந்து புகை வருதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, திடீர்னு ஒரு சவுண்ட் வருது அந்த இடத்துல இருந்து, அந்த புகைக்குள்ள இருந்து. ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி சவுண்டு. சில அனிமல்ஸ் பயந்து ஓடியே போயிடுச்சு. சில அனிமல்ஸ் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு, என்னடா புகைக்குள்ள இருந்து சவுண்டு வருதே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யானை தான் யோசிக்குது, என்னவா இருக்கும் இந்த புகைக்குள்ள, அப்போ இந்த புகை போனாதான் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு நீரோடை போகுது. அந்த நீரோடையை நோக்கி யானை போய் அதோட தும்பிக்கையால் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த புகை மேலே தெளிச்சு விடுது. அப்போது அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகுது. விலகி போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே நிறைய பேர்ட்ஸ் உட்கார்ந்துருக்கு. அந்த பேர்ட்ஸ் தான் சவுண்டு விட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திருக்கு. உடனே யானை அவங்கள எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு அந்த பழத்தை ஜாலியாக பறித்து கொண்டு போய் அமைச்சர்கிட்ட கொடுத்துருச்சு. உடனே அமைச்சர், இந்த ரவுண்டோட வின்னர் நீதா அப்படின்னு யானையை பார்த்து அமைச்சர் சொன்னாங்க. சொல்லிட்டு எல்லாரும் போங்க உங்க பிளேஸ்க்கு போங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் 3வது ரவுண்டோட ரூல்ஸை சொல்றாரு. காட்டுக்கு நடுவுல ஒரு பெட்டி வச்சிருக்கோம், அந்த பெட்டியை நீங்க திறந்தீங்க அப்படின்னா அது உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், அதை எடுத்து யார் கொண்டு வரீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அனிமல்ஸும் பெட்டியை நோக்கி நடக்கிறாங்க. பெட்டி பக்கத்துல போக போக ஒரு விதமான சவுண்ட் உள்ள இருந்து வருது, அப்படின்னு. பக்கத்துல போக போக எல்லா அனிமல்ஸுமே பயப்படுறாங்க. என்னவா இருக்கும் உள்ள வேற ஏதாவது அனிமல் இருக்கா, நம்மள பயமுறுத்துறதுக்காக இவங்க உள்ள வச்சிருக்காங்களா ஒருவேளை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சிங்கம் பெட்டி முன்னாடி போய் நின்று கர்ஜனை பண்ணுது. ஒருவேளை நம்ம கர்ஜனை பண்ணுனா உள்ள இருக்க அனிமல் பயந்து போய் அது சவுண்டை நிப்பாட்டிரும் அப்படின்னு நினைச்சு இது பண்ணுது. ஆனா அது பக்கத்துல போய் இந்த மாதிரி கர்ஜனை பண்ணிட்டே பக்கத்துல போய் பார்த்தா சவுண்ட் இன்னும் அதிகமாக தான் கேட்டுச்சு.
சிங்கம் கொஞ்சம் லைட்டாக பயந்துருச்சு. ஐயோ உள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி 1 ஸ்டெப் பேக் வந்துடுச்சு. அப்புறம் நிறைய அனிமல்ஸ் சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. என்னவா இருக்கும்னு யோசிச்சு எல்லாருமே விட்டுட்டாங்க. நிறைய பேர் திரும்பியும் போயிட்டாங்க. யானை என்ன பண்ணுச்சு, அந்த பாக்ஸை சுற்றி பார்க்குது. ஒரு 2-3 தடவை பார்த்ததுக்கப்புறம் யானை அந்த பாக்ஸில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. ஓஹோ, இந்த ஓட்டை வழியா காற்று உள்ள போகுது. அந்த காற்று தான் இந்த மாதிரியா டிஃப்ரெண்ட்டான சவுண்டை கொண்டு வருது அப்படின்னு யானை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுச்சு, முதல்ல அதோட தும்பிக்கையை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சி பார்த்தது. ஓட்டையை அடைச்ச உடனே அந்த சவுண்டு நின்றுடுச்சு. ஆஹா, அப்போ இந்த சவுண்டுக்கு காரணம் இந்த காற்று தான். நீங்க எல்லாரும் தேவையில்லாம பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை அந்த பாக்ஸை ஓபன் பண்ணுது. உள்ள பார்த்தா ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில யானையோட பிரதிபலிப்பை தெரியுது. அப்படியே யானைக்கு ஒரே சந்தோஷம். அந்த கண்ணாடி அப்படியே பயங்கர சந்தோஷத்தோட குஷியா தூக்கிட்டு அமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குது. அமைச்சரே, நான் தான் இதையும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமைச்சர் வந்து, வெரி குட், நீ தான் இந்த ரவுண்டோட வின்னர். அப்போ உடனே அமைச்சர் இந்த ஜங்கிள் ஜீனியஸோட வின்னர் யானை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுது. யானைக்கு பயங்கர சந்தோஷம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறம் யானை கிட்ட போய், எங்களுக்கு நீ ட்ரீட் தருவியா அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே யானை, ஓகே நீங்கெல்லாம் வாங்க, என்னோட மேலே ஏறி உட்காந்துக்கோங்க, நான் உங்களுக்கு காட்டை சுத்தி காட்டுறேன். இது வரைக்கும் நீங்க எல்லாருமே காட்டை வந்து கீழே இருந்து தான் பார்த்துருக்கீங்க. ஸோ என்னோட மேலே ஏறி உட்காந்துக்கிட்டிங்கன்னா இந்த வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாலியாக தூக்கி அது மேலே உட்கார வச்சுட்டு அவங்க காட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் யானைக்கு அமைச்சர் வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நிறையா யானைக்கு பிடிச்ச பழங்கள், யானைக்கு பிடிச்ச மாதிரி தொப்பி, கண்ணாடி, அந்த மாதிரிலாம் நிறையா ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. யானைக்கு பயங்கர சந்தோஷம். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? பலத்தால் வெல்ல முடியாததை புத்திசாலித்தனத்தால் வெல்லலாம். தேங்க்யூ, பாய்.